ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாஸில் சூப்பரான ரூபி எமரால்ட் இயர்ரிங்ஸு நெக்லஸு ஹாரம் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்டிகிட்ருக்கேன். இது எல்லாமே தனிஷ்க் ஜுவல்லரியில் இருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கலெக்ஷன்ஸ், எக்கச்சக்கமான மாடல்ஸ், வெரைட்டி டிசைன்ஸ் எல்லாமே இருக்குங்க. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இதெல்லாமே வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேறு லெவலான பீஸுங்க. இங்கே இந்த நெக்லஸ், இந்த சோக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுலனும் குந்தன்ஸு, ஒயிட் பீட்ஸு ப்ளஸ்ஸு ரூபி அண்ட் எமரால்ட்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதனால நான் வியர் பண்ணி காட்டினேன். எனக்கு இந்த செட்டு நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் இந்த சாரீ ப்ளவுஸு செட் ஆகிடுச்சா சொல்லுங்கள். எங்கள் அத்தா செட் ஆகலான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, நம்ம நெக்லஸ் பார்த்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி தாங்க. இந்த கலெக்ஷன் ஃபுல்லாகவே ரூபி கலெக்ஷன்ஸ் தான். எல்லாம் சாந்த்பாலி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு ஒரு சாந்த்பாலி செட்டு பக்கத்தில் ஒட்டின மாதிரி ஒரு ஃப்ளவர், பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரியல் ரூபி, ரியல் போல்ஸ் தாங்க, ரியல் எமரால்ட்ஸ் தாங்க எல்லாமே. இதுக்கு செட்டு இந்த இயர்ரிங்ஸு பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வருது இல்லை, அந்த சாந்த்பாலிக்கு மேலே அந்த பேட்டர்னில் இயர்ரிங்ஸ் கொடுத்துருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு கழுத்தில் போட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் இருந்துச்சுங்க. அழகான பீஸுங்க. இங்கே தனிஷ்க் ஜுவல்லரியில் ரூபிக்கு எமரால்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்பி நம்ம கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ கேரட் இருக்குன்னுட்டு அப்படியே எடுத்துப்பாங்க. சரிங்களா? ரீசேல் வேல்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கா. அடுத்தது இந்த ஹாரம் செட்டு பாருங்கள். லக்ஷ்மி அம்மா உருவம் நகாஸ் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்கங்க. சுட்டு ரூபி அண்ட் எமரால்டு பதிச்சிருக்காங்க. ஒரு லீஃப் பேட்டர்னில் கொடுத்துட்டு ஒரு பால் மாதிரி கொடுத்துட்டு காயின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வேறு அளவில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஹேங்கிங்க்கு கீழே ஒரு குட்டி எமரால்டு வச்சு திலகம் ஷேப்பில் அந்த பேட்டர்ன் டாலருக்கு வச்சு செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த செட்டு பாருங்கள். இது கரி நீலம்னு சொன்னாங்க. ஒரு ப்ளூ ப்ளஸ்ஸு ஒரு நீலம், அது ஒரு நீலம் மாதிரி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கருப்பாக தானே அங்கே இருக்குது. ஆனால் அதுவே ப்ளூவாக கரி நீளமாக அது செம்மையான பீஸுங்க. இதெல்லாம் ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் தான் வாங்க, செகண்ட் குவாலிட்டி கிடையாது. ஸ்டோன்ஸுக்கு தனி காஸ்ட்டு வரும். ரூபி எமரால்டு இதெல்லாம் நம்ம அந்த ஸ்டோன்ஸுக்கு தனி காஸ்ட்டு பே பண்ணணும். எவ்வளோ கேரட் இருக்குன்னுட்டு கோல்டு நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோட வேஸ்டேஜ் எல்லா ஒரு டேகு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் இதில் தெரியுங்க. உங்களுக்கு மாடல் பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு தனிஷ்க் ஜுவல்லரி விசிட் பண்ணி நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா இந்த பீஸு உங்களுக்கு எடுத்து காட்டுவாங்க. அவங்க எந்த பிரான்ச்சில் இருந்தாலும் இந்த பீஸ் காட்டினா நாங்கள் எடுத்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேலே ஸ்டோன்ஸ் வந்துடுதுங்க ஒவல் ஷேப்பில். கீழே எல்லாமே பிளெயின் பால்ஸ் ஒட்டின மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது லக்ஷ்மி காஸ் பேட்டர்னில் ஒரு வித்தியாசமான மாடலுங்க. ரூபி வச்சு பண்ணியிருந்தாங்க. மேலே ஜன்னல் டைப்பில் ஹார்ட் சிம்பிள் மாதிரி 2 டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு லக்ஷ்மி அம்மா காயின்ஸ் வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த ஹாரம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பேட்டர்ன் பாருங்கள். குட்டி 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 ரூபி ஸ்டோன்ஸ் அவ்வளோ அழகாக பதிச்சிருக்காங்க. பிக்கான டாலருங்க, வெயிட்டான சாலிடான டாலருங்க. அதுக்கு கீழே ஹேங்கிங்லனும் பால்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு இந்த சைடு அந்த சைடு பஞ்ச் ஆஃப் ரூபி எமரால்டு ஒரு நடுவில் வர மாதிரி கொடுத்துட்டு பிளைன் காயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ரூபி காயினும் ஒரு பிளைன் காயின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். 3 பவுன் தாங்க இருந்துச்சு. சாந்த்பாலிக்கு மாடலில் டாலர் வந்துடுச்சுங்க. 2 பேட்டர்னில் லைனு சைடில் செயின்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு காயின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு குட்டி குட்டி திலகம் ஷேப்பில் ரூபி ஸ்டோன்ஸு அழகாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்போ 3 பவுன் தாங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. யாராவது வாங்கணும்னு 3 பவுன் தான். சூப்பரான செட்டுங்க. கழுத்தில் போட்டால் கூட வேறு லெவல் இருந்துச்சு. அடுத்தது இது ஒரு சொல்லியிருக்கேன் இல்லைங்க, கரிநீலம் பேட்டர்னு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இது க்ரீன் ஃபுல் அண்ட் ஃபுல் எமரால்டு ஸ்டோனுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேங்கோ ஷேப் வருது கீழே. முன்னால் காட்டின இதில் பால்ஸ் வருது இல்லைங்க, இதில் மேங்கோ ஷேப் வருது. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்க. 4 பவுன் தான் இருக்குது. வேறு லெவல் இருக்குங்க. எல்லா மாடல்ஸ் நல்லா இருக்குங்க. ரூபி எமரால்ட்ஸ் வச்சது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது இது ஒரு மேங்கோ ட்ரெடிஷ்னலான நெக்லஸ் தாங்க.
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேங்கோ ஃபுல்லாக ரூபி பதிச்சிருக்காங்க, ஒரு மேங்கோ ஃபுல்லாக எமரால்டு பதிச்சிருக்காங்க. கீழே அந்த டாலர் வந்து சூப்பராக ரெண்டும் சேர்த்து வச்ச மாதிரி மேங்கோ 2 சைடு வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. யூனிக்கான பீஸுங்க, ஒரு சாலிட்டான ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்குங்க. அந்த காலத்தில் எல்லாம் போடுவாங்கள்ல அந்த பேட்டர்னில் இருக்குங்க. பார்க்குறதுக்கே பார்வையாக லுக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஹாரமும் இந்த நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் காட்டினிருந்தேன். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஒரு மகாராணி மாதிரி லக்ஷ்மி அம்மனும் ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு கீழே ஃபுல்லாக ஒரு பீட்டம் மாதிரி வச்சுட்டு அந்த லோட்டஸ் ஃப்ளவரு மேலே அந்த குடம் மாதிரி வச்சுட்டு அம்மனுக்கு வெயில் படாமல் இருக்கிறதுக்கு குடம் மாதிரி வைப்பாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துட்டு கீழெல்லாம் ஹேங்கிங்க்கு பெரிய பெரிய பிளெயின் பால்ஸ் கொடுத்துட்டு இந்த சைடு அந்த சைடு 3 லேயர் வருதுங்க ஹாரத்துக்கு. கீழே எல்லாமே ரூபி, நடுவில் எல்லாமே பால்ஸு, அதுக்கு மேலே இருக்கிற லைனில் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்னில் ரூபி வச்சுருக்காங்க. அடுத்த சைடு எல்லாமே எமரால்டு வருது, அப்புறம் மேலே வந்து ரூபி வருது. எவ்வளோ அழகாக இந்த ஹாரம் பதிச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே நயன்தாரா மேடம் கூட இதில் ஷூட் அந்த தனிஷ்க் ஜுவல்லரி நாங்கள் விசிட் பண்ண அன்னைக்கு அங்கே ஃபோட்டோவில் இந்த ஹாரம் தான் போட்டுருந்தாங்க. சூப்பராக நின்றுச்சு. நயன்தாரா மேடமும் போட்டுருந்தாங்க மாடல். இது வந்து நக்லிஸு மேலே இருக்கிற செட்டுங்க. அங்கே இந்த இயர்ரிங்ஸு மேலே இருக்கிற நக்லிஸ் கூட ரூபி, ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதாங்க நான் போட்டிருக்கேன் பாருங்கள். சேம் டு சேம் நயன்தாரா மேடம் அவங்க இப்படி தான் போட்டுருந்தாங்க அந்த தனிஷ்க் ஜுவல்லரியில். அவங்க தானே பிராண்ட் அம்பாசிடர். செம்மையாக இருந்துச்சு அவங்களுக்கு போட்டுன்னு இருக்கும்போது. சூப்பராக இருக்குது பாருங்கள். கிராண்ட் லுக்குங்க. எவ்வளோ வெயிட் தெரியுங்களா, சாலிட்டான ஒரு யூனிக்கான பீஸுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கே எவ்வளோ அழகாக இருக்குது போட்டால். ஒரு சிங்கிள் பீஸ் போட்டானே போதுங்க, கிராண்ட் லுக்கு வரும். ஒரு ரிச்சான லுக்கு இருக்குங்க இந்த ஹாரத்துக்கு. செம்மையான மாடலு. நம்ம சைடெல்லாம் இந்த பேட்டர்னே வாங்க மாட்டோம். நார்த் இந்தியன்ஸ் வாங்குறாங்களா சொல்கிறாங்க, ஆனால் நம்ம கூட வாங்கலாம். சூப்பராக இருக்கும். இங்கே ஸ்கீமும் அவைலபிள் இருக்குங்க. மேக்கிங் சார்ஜ் ஜாஸ்தி தான், ஆனாலும் ஸ்கீம் அவைலபிள் இருக்குது. ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் மாடல் பிடிச்சிருக்கான்னா எவ்வளோ வேஸ்டேஜ் இருந்தாலும் நம்ம வச்சு தானே அங்கே வாங்கணும். மாடல் பிடிச்சிருச்சேன்னா நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ராம் பருவார் மாதிரி காயின்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே எல்லாமே முத்து வருது, கீழே எல்லாமே ரூபி அண்ட் எமரால்டு போல்ஸ் மாதிரி ஒரு மாங்காய் ஒரு ஃப்ளவர், ஒரு மாங்காய் ஒரு ஃப்ளவர் வருது. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி முத்து பிளைன் பால்ஸு பதிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த ஹாரம் செட்டு பாருங்கள். இது மேலே எல்லாமே எமரால்டு பீட்ஸ் கொடுத்துட்டு கீழே எல்லாமே ரூபி பீட்ஸ் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு சைடு ஃபுல்லாக லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. காயின்ஸ் வச்சு பெரிய பெரிய பால் பிளைன் பால் வச்சு அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். 56 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. மேலே இருக்கிற இந்த இயர்ரிங்ஸ் வந்து நம்ம இந்த ஹாரத்துக்கு யூஸ் பண்ணலாம், மேலே இருக்கிற நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா சேம் டு சேம் லீஃப் அண்ட் ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கிறதுனால. இந்த நெக்லஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேட்டர்ன் 2 லைனில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளவரில் மட்டும் எமரால்டு வருது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரூபி ஸ்டோன்ஸ் தான். இது கோல்டு வெயிட் தாங்க நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டோனோட வெயிட்னா இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டோனுக்கு தனியாக நம்ம பே பண்ணணுங்க. எவ்வளோ கேரட் இருக்குது என்னன்னுட்டு கோல்டுக்கு நம்ம தனியாக பே பண்ணணும். அடுத்தது இது ஒரு யூனிக்கான பீஸ் பாருங்கள். ஒரு சைடு ஃபுல்லாக கோல்டு இருக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக ரூபி ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. சேம் டு சேம் கம்மலுக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. வெறும் 4 பவுன் தாங்க. நம்ம காலேஜ் வேர் கேர்ள்ஸு செம்மையாக யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். யூனிக்கான பீஸு. இதெல்லாமே இயர்ரிங்ஸுங்க பாருங்கள். குட்டி இயர்ரிங் ஒரே 3 கிராமில் தான் இருக்குது. திலகம் ஷேப்பில் க்ரீன் எமரால்டு வச்சுட்டு கீழே பால் தொங்குற மாதிரி. இதெல்லாமே ரியல் ரூபி ரியல் எமரால்ட்ஸுங்க இயர்ரிங்ஸு. இது ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல்லு ரூபி வருது, நடுவில் எமரால்டு வருது. இது ஒரு ஹார்ட் ஷேப்பில் ரூபி ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி கொடுத்துருக்காங்க. இது வருங்க நம்ம ஜும்கா மாதிரி கொடுத்துட்டு மேலே ஒரு எமரால்டு ஸ்டோன் பதிச்சிருக்காங்க. இது ஒரு குட்டிதி, அவ்வளோ குட்டிதி, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இது ஒரு ஸ்டார் பேட்டர்னு. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க இயர்ரிங்ஸுக்குமே. இது வந்து கரிநீளம் இருக்கு இல்லைங்க, அந்த நெக்லஸ் காட்டினில் அதுக்கு செட்டாக போட்டிக்கலாம். இது போல்ஸு முத்து வச்சு பண்ணியிருக்காங்க. மேங்கோ ஷேப் வந்து கீழே ஒரு முத்து தொங்குற மாதிரி. இதெல்லாம் சிம்பிளாக ஆஃபீஸ் வேர் காலேஜ் வேர் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு போடலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான அழகான பீஸுங்க. இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சி. காதில் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கு இல்லைங்க இந்த பேட்டர்னு. இதிலோனே ரூபியில் கூட இருக்குங்க, கரிநீளம்லனும் இருக்குது. 3 ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க இது மாதிரி. இது பாருங்கள் ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க.
இது வந்து முத்து வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரியான இயர்ரிங்ஸுங்க. ஸ்டட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு இல்லைங்க. 1 பவுன் கிட்டே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி எமரால்டு வருது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் வந்து ரூபியாக கொடுத்துருக்காங்க. இதுன்னு ஒரு ஸ்டட்டு காதோட ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ஒரு வாட்டி தனிஷ்க் ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம